கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் எடுத்து வைத்து தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற வாசகம் இடம்பெறுவதற்கான அரசாணை வெளியிடச் செய்வதிலிருந்து பல்வேறு தமிழ்நாடு தமிழர், தமிழ் அறிஞர்கள், தமிழ் வரலாற்று பேராசிரியர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தமிழுடைய பண்பாட்டு கலாச்சார சீரழிவை இளைய தலைமுறையை அழைத்துச் செல்கின்ற ஒரு நிகழ்வாக தமிழ்நாட்டு வீதிகளிலே ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற முறையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இங்கு பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது. தமிழர் அல்லாத பிற மாநிலத்திலிருந்து இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு அரைகுறை ஆடையோடு ஆடுகிறார்கள். தமிழுக்கென்று இருக்கிற தனித்த அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது என்கிற அளவில் என் கருத்தை முன்வைத்திருந்தேன். அதோடு சில முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரி பெருமக்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் தமிழர்களை கௌரவிக்க வேண்டும், தமிழ் மொழி போற்றப்பட வேண்டும், தமிழ் சமூகத்துக்கு அருந்தொண்டாற்றிய தமிழ் அறிஞர்களின் பெயரில் விழாக்கள் நடைபெற வேண்டும் என்கிற கருத்தை நான் கடந்த கூட்டத்தொடரில் கோரிக்கையாக முன்வைத்திருந்தேன். அதில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ரத்து செய்யப்பட வேண்டும், தமிழ் விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தேன். என் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை விதி 110 கீழ் ஏப்ரல் 29 மே 5 வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்றும், தமிழ் மொழியினுடைய சிறப்பும் உலகம் முழுவதும் தமிழர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கேவாக பண்பாட்டு விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கலாச்சார விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை பேட்டி போன்ற தமிழ் சார்ந்த கருத்தாக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாளை தொடங்கி மிகச்சிறப்பாக ஒரு வார காலம் தமிழக அரசே விழா எடுத்து கொண்டாடும் என்று அறிவித்திருக்கிறார். உண்மையிலேயே இது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற சிலைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அரசு அலுவலகங்களுடைய பெயர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்களின் பெயர்கள், வீதிகளின் பெயர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சாராத இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. மாளிகளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றன. தாய்மொழி தமிழாக கொண்டு இந்த தமிழ் சமூகத்தில் உழைத்த எண்ணற்ற தமிழ் அறிஞர்களுடைய பெரும் புகழ் என் தமிழ் மக்களிடையே கொண்டு சேர்க்கப்படவில்லை என்கிற என் வலிதொய்ந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பாவேந்தர் பாரதிதாசனுடைய விழாவை முன்னிட்டு தமிழர்களுக்கான விழாவாக அது தொடர்ந்து அரசே நடத்தும். இது போன்ற கலாச்சார பண்பாட்டு விடயங்களையும் தமிழ் சமூகத்துக்கும் மாணவர் சமூகத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற இந்த நல்ல அறிவிப்பினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் மனதார வரவேற்று என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறுகிறேன். முதலமைச்சர் அவர்கள் 110 கீழ் அறிவித்த பிறகு எழுந்து நன்றி சொல்லி இன்னும் சில கோரிக்கைகளை கூடுதலாக முன்வைக்க விரும்பினேன். வாய்ப்பில்லாத காரணத்தால் இங்கு உங்களை சந்திக்கிறேன். அது என்னவென்றால், விழாவை கொண்டாட வேண்டும், தமிழ் தலைவர்களை, தமிழ் அறிஞர்களை, தமிழ் பெருமக்களை கொண்டாட வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டதற்கு நன்றி சொல்கிற அதே வேளையில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற இந்த விழா பண்பாட்டு சிறை விழா தொடர்கிறதா அல்லது அதற்கு மாற்றாக இந்த விழா நடைபெறுமா என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.